வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்னைக்கு வெந்தயக்களி செய்ய போகிறோம். வெந்தயக்களி உடம்புக்கு ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வெந்தய ஸ்மெல்லே வராது. நல்லா சூடாக இருக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நல்லெண்ணெய் ஊற்றி கருப்பட்டி சேர்த்து செய்வாங்க. நீங்கள் இப்படி கொடுக்கும்போது நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அந்த ஃப்ளேவர் குழந்தைங்களுக்கு பிடிக்காது, பெரியவங்களுக்கு பிடிக்கும். குழந்தைங்களுக்கு லேசாக மேலாக நெய் ஊற்றி நீங்கள் கொடுக்கலாம். வெயிலுக்கு வரக்கூடிய வேனல் கட்டி, வெயில்னால ஏற்படக்கூடிய நோய்களை தடுக்கும். இட்லி அரிசி 1 கப் எடுத்துருக்கேன். வெந்தயம் இந்த அளவுக்கு இருக்குது, 1/4 கப் எடுத்திருக்கேன். வெந்தயம் 1/4 கப் வெந்தயம். உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உளுந்தம்பருப்பு ஆப்ஷனல் தான். எதுக்காக நம்ம போடுறோம்னா அந்த வெந்தயத்தோடைய வாசத்தை கொஞ்சம் குறைக்கும், வெந்தயத்தோடைய கசப்பையும் அந்த வெந்தய ஸ்மெல்லையும் கொஞ்சம் குறைக்கும். டேஸ்டாகவும் இருக்கும், ருசிக்காகவும் நம்ம போடுறோம். இது ஆப்ஷனல், வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வெந்தயத்தையும் உளுந்தையும் நம்ம வறுக்க போகிறோம். வறுத்தோம்னா அந்த பச்சை வாடை போய் நல்ல வாசமாக மணமாக இருக்கும், கசப்பு தன்மையும் கொஞ்சம் குறையும். அதனால் ரெண்டையும் வறுத்துக்குவோம். இப்போ நல்லா கோல்டன் கலரில் வறுத்துக்குங்க. அப்போ தான் உளுந்து போட்டதே தெரியாது, வெந்தயத்தோடு கலந்து கலராக இருக்கும். நல்லா கலராக வந்துருச்சு. இப்போ வெந்தயம் போதும். வெந்தயத்தையும் வறுத்துட்டோம். இதை நல்லா அலசிட்டு ஊற வச்சிடலாம். இப்போ வெந்தயமும் உளுந்தும் அலசிட்டு இப்போ ஊற வச்சுருவோம். நல்ல தண்ணியில் ஊற வைங்க. இந்த தண்ணியை ஊற்றியே நம்ம அரைச்சிடுவோம். இதையும் அலசிட்டு இதையும் ஊற வச்சுருவோம். ரெண்டும் ஒரு 4 மணி நேரம் ஊறணும். நல்லா ஊறட்டும். ஊற விட்டு நான் காமிக்கிறேன். இப்போ நல்லா ஊற வச்சு எடுத்துட்டோம். வெந்தயமும் உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு. இது கண்டிப்பாக 4 மணி நேரம் ஊறணும். அப்படி இல்லாட்டி என்ன பண்ணுங்க, நைட்டே ஊற வச்சுருங்க. நைட்டு ஊற வச்சு அரிசியை வெளியில் வைக்கலாம். இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும். எதுக்காகனா நம்ம உளுந்து சேர்த்துருக்கோம். அந்த உளுந்தோடைய புளிக்கக்கூடிய தன்மையினால நுரைச்சிக்கிட்டு வந்துடும். தண்ணி நுரைச்ச மாதிரி இருக்கும். அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கனாலும் ஊறிடும். காலையில் தான் இது, காலையிலையோ மத்தியானமோ நீங்கள் சாப்பிட்லாம். சாயந்தர நேரத்தில் இந்த களி சாப்பிட வேண்டாம். உடம்புக்கு குளிர்ச்சி, வெயிலுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதை ஃபஸ்ட்டு இதை மிக்சியில் தனியாக வெந்தயத்தையும் உளுந்தையும் அரைச்சிக்கிட்டுருவோம். நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இப்போ அரிசி நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா தோசை மாவு பதத்தில் வரணும். எல்லா ஸ்வீட்டுக்குமே கொஞ்சம் ஒரு பிஞ்சு உப்பு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சமாக உப்பு, ஏலக்காய் 1 சிட்டிகை, ஏலக்காய் பவுடர். வெந்தயம் வறுத்ததுனால நல்ல வாசமாக இருக்குது. வெந்தய ஃப்ளேவர் பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா ஏலக்காயை கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. இந்தளவுக்கு நமக்கு தண்ணியாக இருக்குது. இதை நம்ம அடுப்பில் வச்சு கட்டி விடாமல் காய்ச்ச போகிறோம். கருப்பட்டி தான் இந்த ஸ்வீட்டுக்கு நல்லாயிருக்கும். வெந்தயக்களிக்கு கருப்பட்டியை நச்சு பாகு காய்ச்சிக்க போகிறோம். இது நல்லெண்ணெய் 1 குழிக்கரண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, மாவு கரண்டின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நான் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ இதை காய்ச்சுவோம். கருப்பட்டியை முதல்ல பாகு காய்ச்சிக்குவோம். கருப்பட்டி பாகு மிச்சம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கினாலும் எத்தனை மாதம் ஆனாலும் கெட்டு போகாது. கட்டி இல்லாமல் கரைஞ்சிருச்சு. இப்போ இதை வடிகட்டிடுவோம். கட்டி வராமல் கிண்டிக்கினே இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு லிக்விடாக வச்சுருக்கோம்னு பாருங்கள். இது நல்லா கெட்டியாயிடும் சீக்கிரம். கட்டிப்படாமல் மட்டும் நீங்கள் கிண்டி விடுங்க. எவ்வளோ கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். இன்னும் நல்லா கிண்டணும். மாவு நல்லா வேகணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க,
இப்பயே பாகை ஊற்றிடுவாங்க, கருப்பட்டி பாகை. அப்படி ஊற்றுனீங்கன்னா மாவு வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும், அதிக நேரம் நீங்கள் கிண்டணும். மாவு வெந்த பிறகு நீங்கள் கருப்பட்டி பாகை ஊற்றினா தான் நல்லது. நான் 200 கிராம் அரிசிக்கு 50 கிராம் வெந்தயம் போட்டிருக்கேன். குழந்தைங்களுக்கு கொடுக்கையில் ஆரம்பத்திலே கசந்துச்சுன்னா அவங்க வந்து வேண்டாம்ட்டுருவாங்க. அதனால நீங்கள் குழந்தைங்களுக்கு பிடிக்கும்னா 50 கிராம் போடுங்க. இல்லை ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு நீங்கள் பழக்க போகிறீங்கன்னா அந்த 50 கிராமில் ஒரு 30 கிராம் அளவுக்கு நீங்கள் போடுங்க. ஃபஸ்ட் டைம் அப்படி கொடுத்து அவங்களுக்கு எப்படியாவது சாப்பிட கொடுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஆனால் இது வந்து ரொம்ப கசப்பு சுவை இருக்காது. நம்ம வறுத்துடுறோம், ஊற வைக்கிறோம், அதனால் இருக்காது. இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். நல்லா கெட்டியாயிடுச்சு. அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய். இது சாப்பிடும்போது வெயில்னால ஏற்படக்கூடிய நோய்கள் வராது. அடிக்கடி எல்லாருக்கும் வந்து வெயில் காலத்தில் வேனக்கட்டி, கண்ணில் கட்டி வரும், வேனக்கட்டின்னு சொல்லி வரும். அது வரவே வராது. இப்போ நம்ம கருப்பட்டி பாகு ஊற்ற போகிறோம். வெந்தயம் சேர்த்துருக்கிறதுனால அதிகமாக இனிப்பு சுவை தேவைப்படும். இன்னும் கூட இனிப்பு சுவை பத்தலை. இப்போ கசப்பே தெரியலை. பாகு நம்ம கருப்பட்டி பாகு ஊற்றவும் கசப்பே கொஞ்சம் கூட தெரியலை. அந்த கருப்பட்டி டேஸ்ட்டுக்கும் அந்த நல்லெண்ணெய் ஸ்மெல்லுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. 2 கட்டி கருப்பட்டி எடுத்தேன் இல்லையா, 2 கட்டியும் ஊற்றிட்டேன். எல்லா கருப்பட்டி பாகையும் ஊற்றிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு இனிப்பு சுவை தேவைப்படும். நம்ம 50 கிராம் வெந்தயம் போட்டோம், அதோடைய கசப்பு சுவை கொஞ்சம் கூட தெரியல. ரொம்ப நல்லா இருக்கு. வெந்தயத்தையும் உளுந்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு அரிசியை கொஞ்சம் கொஞ்சம் லேசாக குறைன்னு அரைச்சிங்கன்னா மிக்சியில் அரைப்படையில் அவ்வளோதான் அரைப்படும். அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக நான் கொஞ்சம் நேரம்னு கடித்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. வெயிலுக்கு ஏற்ற உணவு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.